படைத்து விட்டாச்சு. படைச்சு விட்டாச்சு. படைச்சு மக்களுக்காக நாங்கள் பாடுறோம்னு சொல்லி எல்லா பாடலையும் பாட்டாலே புத்தி சொன்னா இருக்கட்டும், ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான் பாடலை போட்டு விட்டாச்சு. அதில் மயங்கி கிடக்கிறாங்க ஜனங்க. சார் நாளைக்கு அவரே எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் அனுப்பி என் பாட்டை நீங்கள் போடாதீங்க, உங்கள் குழந்தைய தூங்கக்கூடாது, அது என் பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அதுங்க ராயல்ட்டி கொடுக்குறது அசிங்கமா இல்லை? ஆனால் எங்க சார் மடத்தனமாக இருக்குது சார், மடத்தனமாக இருக்குது சார், முட்டாள்தனமாக இருக்குது சார். இது அந்த அண்ணன் சொன்னது. அண்ணா என்னத்துக்கு இது காப்புரிமை என்பது அவருக்கான சம்பாத்தியத்துக்கான விஷயம். காப்புரிமை எதுக்கு வாங்குறாங்க? எனக்கு அதில் பணம் வர்ற ராயல்ட்டி நேரடியா மக்கள் சென்னை ஃப்ரீயா கேட்கறது பாடுங்களேன். லைட் மியூசிக்காரெல்லாம் தவிக்கிறான் சார், கச்சேரி கிடைக்காம தவிக்கிறான். இந்த பாடல்கள் தான் அவனுக்கு வந்து கச்சேரிக்கான சான்சஸை கொடுக்குது. அப்போ அவன்கிட்ட துட்டு கேட்குறீங்களா? அந்த துட்டை வாங்கி நம்ம பிழைக்கணுமா? அந்த துட்டை வாங்கி தான் பிழைக்கணும்னு ஆச்சரியம் ஏதாவது விஷயம் இருக்கா நமக்கு? அவ்வளோ பஞ்சத்திலையா கிடக்குறோம்? ஒரு பெரிய பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம், விஜயதாஸ் போன்றவர்கள் பாடிய பாடலை ஜனங்கள் அவங்க டிக்கெட் எடுத்து போறவங்க இந்த பாட்டை பாடணும்னு கேட்டா நீ பாடாத. இல்ல பாடணும்னு கேட்டா அனுமதிக்கிறது அது அது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு முன் அனுமதி பெறணும். முன் அனுமதி சார், அவரு பாடின தியாகராஜ கீர்த்தனைக்கோ எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டுக்கோ யாருக்காவது முன்னுரிமை வாங்கினாரா? இதுக்கு முன்னால் இது மாதிரி நடந்திருக்கா? ஆனா அவங்க தியாகராஜ கீர்த்தனை அவர் பாடும்போது தியாகராஜ கப்பங்கிட்டாரா? போய் முத்துசாமி பாட்டை பாடும்போது அவருக்கு தன் நன்கொடை கொடுத்தாரா? நான் விளையாட்டா இருக்கு, அசிங்கமா இல்லை? அது வாங்கியிருந்தாலும் அதை சரண்டர் பண்ணணும். லைட் மியூசிக்காரன் பிழைக்கணும். மெல்லிசை பாடகர்கள்லாம் அந்த பாட்டை பாடிட்டு தான் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அவரை பாடாதான்னு சொல்றதுக்கு நீ யார்? வித்துட்டு ஆல்ரெடி வித்துட்ட உன்னோட பாட்டை, அதுக்கான சம்பளத்தை வாங்கியாச்சு, மக்கள் சொத்தாகி போச்சு எல்லாமே. 100 வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணு தான் கல்யாணத்தில் நாங்கள் பாடி ஆக வேண்டிய கடமை இருக்கு. அந்த துட்டு வேணுமா உனக்கு? அவன் அப்படி கஷ்டப்படுற லைட் மியூசிக்காரன் உன் பாட்டை பண்ணணும், ஒரு துட்டு கொடுக்கணுமா? சொல்லு, நான் தரேன் உனக்கு. ஒரு அசிங்கமா இருக்கு, ஒரு கேவலமா இருக்கு. ஒரு ஒரு திருவிழா எந்த மியூசிக் இது வரைக்கும் யாரும் பங்கு கேட்டிருக்கான்? எதுக்கு இவர் கேட்கணும்? புதிய சட்டத்தை எது கொண்டு வரணும்? அதற்கான ஒரு முயற்சியா இல்லை சார். மக்கள் விரும்பக்கூடியதான் அவங்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டியது இலவசமாக கிடைச்சி தான் ஆகணும். நீங்க பாட்டை டவுன்லோட் இசை அப்படிங்கிறது இலவசமா மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, அவன் பாடுவான் சார், கார்ல போடுறான் சார், கார்ல போடுறான், அது கூட சேர்ந்து முனமுனக்கிறான். கார்ல போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், அதுக்கு தான் எனக்கு ராயல்ட்டி. நீ முனமுனக்குனா எனக்கு துட்டு கொடுக்கணும்னா கேவலம் இல்லையா? ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறான்னா அவங்ககிட்ட எந்தெந்த பாடல்களை எதிர்பார்ப்பான்றது ஜனங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ இளையராஜா வந்தாருன்னா வேற எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டு, இப்போ எம்.எஸ். விஸ்வநாதன் பாடினார். அவரும் நிறைய, நான் ஓப்பராக இன்னைக்கு சொல்கிறேன் சார், எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டு நிறைய பார்த்து காப்பி அடிச்சிருக்கோம். என்ன கொடுத்தோம் அவருக்கு? தியாகராஜ கீர்த்தனையிலேருந்து நிறைய போட்டோம். என்ன கொடுத்த தியாகராஜ கீர்த்தனைக்கு? எத்தனை முத்துசாமி பாட்டாக போட்டிருக்கோம்? அது அவங்களுக்கு கொடுத்தோமா? அவங்களுக்கு கொடுத்தோமா? பழைய இசையில் ஜீராமநாதன் பாடல்களை மாற்றி மாற்றி பலது கொடுத்துருக்கோம். ஜீராமநாதன் ஃபேமிலிக்கு நீங்கள் உதவி பண்ணீங்களா? இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் கேட்க மாட்டாமா? நீங்கள் இதெல்லாம் கேட்காம நீங்கள் பாடல சட்டம் போடுவீங்க சார். இதெல்லாம் சரியில்லை சார். அந்த ஆசை வரக்கூடாது. நம்ம தான் நம்ம சொல்கிறது தான் அப்படிங்கிற வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அகங்காரம். இசையில் அவரை வந்து தெய்வமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் என் பாட்டை பாடாத வாயை மூடுன்னு சொன்னால் அது மாதிரி அபசகனம் வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. அபசகனம் அபசகனம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? துட்டு பணம் தான், வேறு என்ன சார்? ராயல்ட்டி. இப்போ பணத்தை கொடுத்தா பாட விட்டுரு. அந்த பாட்டுக்கு அப்படி சம்பாதிக்கணுமா? இது போராதா? சம்பாதிச்சது போராதா? எஸ்பி பாலசுப்ரமணியம் 10 பாட்டு பாடினார். 10 பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 10,000 ரூபான்னு போட்டு கொடுத்தா திருப்தியா? அந்த காசு வேணுமா? அந்த காசில் வாங்கி சாப்பிட்ற நீ சாப்பிட்றதோ இத்தினோடு இட்லி, இத்தினோடு சோறு, இவ்வளோதான் 2 சப்பாத்தி. இது எதுக்கு? புது சட்டங்களை வந்து மற்றவங்களை கல்பிட்டாக்காதீங்க. அவங்களுக்கு முத்திரை பதிச்சு நம்மளும் கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க ஜனங்களுக்கு. நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டரை போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டல் இல்லாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டை போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க. பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம். ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுருக்கானே அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டைரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருவோம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமெல்லாம்.